புதுச்சேரியில் புதுவை ஓவியப் பள்ளி சார்பாக தலைக்கவசம் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி இன்று டிசம்பர் 29, 2024 வருடம் காலை 10:30 மணி அளவில் பள்ளி வளாகத்தில் தொடங்கி நடைபெற்றது. இந்த போட்டியினை அருட்சகோதரி மோட்சராகினி அவர்கள் துவக்கி வைத்தார். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 70 மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை குறித்து இந்த ஓவியப் போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்துடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அருமையான ஓவியங்களை வரைந்தனர். போட்டி நிறைவில் போக்குவரத்து காவல்துறை உயரதிகாரி நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். சிறப்பான ஓவியங்களை வரைந்த 10 மாணவர்களுக்கு ஓவிய பள்ளி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. தலைக்கவசம் விழிப்புணர்வு என்பதால் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தலைக்கவசம் வடிவத்தில் புது முயற்சியாக கொடுக்கப்பட்டது. ஓவியங்களை வரைந்த மாணவர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நாகராஜன் அவர்கள் தலைக்கவசம் அணிவது குறித்து விளக்கமாக பேசினார். மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதின் அவசியத்தை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹெல்மெட் நீங்கள் போட போகிறதில்ல, நீங்கள் வண்டி ஓட்ட போகிறதில்ல, பட் நீங்கள் இந்த படம் வரையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த எவ்வளோ அது சீரியஸாக. ஸோ இந்த ஹெல்மெட் போடுறதுனால நம்ம உயிரை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம தேவை. ஸோ உங்களோட புதுச்சேரி அரசு வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டுபவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த சமயத்தில் புதுவை ஓவிய பள்ளியானது இதுபோன்ற தலைக்கவசம் அணிவதன் விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடத்தியதற்கு நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடிய புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி கணித ஆசிரியர் திரு கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நாகராஜன் கௌரவித்தார். இந்த விழிப்புணர்வு பாடலை புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்றும் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுவை ஓவியப் பள்ளி நிறுவனர் இயக்குநருமான கலைமாமணி இபேர் வழிகாட்டுதல் பேரில் ஓவியர்கள் செல்வம் எமில், ராமலிங்கம், ஜோஸ்வின், கார்முகிலன், வரதராஜன், வசந்தி, ஷர்மிளா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் மூத்த ஓவிய ஆசிரியர் ராமலிங்கம் நன்றி கூறினார். மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பரிமாறி கொள்ளப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். தயங்கினேன் அணிய தயங்கினேன் உயிர் காத்திடும் முனையே, தினம் தினம் முனை அணியவே மனம் விரும்புவதே இல்லையே, இங்கு நீ இல்லாமல் செல்வதே பெருமாபத்தே. தயங்கினேன் அணிய தயங்கினேன் உயிர் காத்திடும் முனையே, தினம் தினம் முனை அணியவே மனம் விரும்புவதே இல்லையே, இங்கு நீ இல்லாமல் செல்வதே பெருமாபத்தே. தயங்கினேன் அணிய தயங்கினேன் உயிர் காத்திடும் உனையே, தினம் தினம் உனை அணியவே மனம் விரும்புவதே இல்லையே.
செல்வத்தையே நம் நினைவில் வைத்து வாழ வேண்டுமே. வேகத்தை குறைத்து நிதானத்தை கையில் எடுக்கலாமே. காவல்துறையுமே நம்மை தான் காத்த போதுமே. சாலையிலே ஹெல்மெட் இல்லாமல் செல்வதால் உயிர் பிரியுதே. என்னாலும் நீ இன்றி இங்கு அனைவருக்கும் பயணமே பயமே. உயிர் காக்கும் தலை கவசம், உயிர் காக்கும் கவசம் மறந்து சென்றார் சோகமே. தயங்கினேன் அணிய தயங்கினேன் உயிர் காத்திடும் உனையே. தினம் தினம் உனை அணியவே மனம் விரும்புவதே இல்லையே. இங்கு நீ இல்லாமல் செல்வதே பெருமாபத்தே. தயங்கினேன் அணிய தயங்கினேன் உயிர் காத்திடும் உனையே. தினம் தினம் உனை அணியவே மனம் விரும்புவதே இல்லையே.